ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்லேருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான பாதுகாப்பு மற்றும் பயணம் தொடர்பான அப்டேட் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் பின்னணி, குவைத் அரசு 5 நாடுகளுக்கு விதித்த தடைகள், அப்புறம் ஃப்ளைட் சஸ்பென்ஷன் ஏன் நடக்குது, எப்போது நடக்கும், டிஜிசிஏ புதிய அறிவிப்பு என்ன, எக்ஸிட் பெர்மிட் புதிய முறை என்ன, சாயில் ஆப் மூலமாக, அப்புறம் ஜூலை 1, 2025க்கு முன்பின் விதி என்ன இருந்துச்சு, குவைத்தில் ஆபத்தான ஸ்டண்ட் செய்த வெளிநாட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் புதிய விதி என்ன, பழைய விதி என்னன்றதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு புரிதல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா போர் பின்னணி மற்றும் பாதுகாப்பு நிலைமை பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் பாதுகாப்பு பதற்றம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் 2 நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் காரணமாக பல நாடுகள் தங்களது விமான போக்குவரத்து மற்றும் எல்லை பாதுகாப்பை கடுமையாக்கியிருக்காங்க. குவைத் அரசு பாதுகாப்பு காரணங்களால் உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, எந்த நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் அரசு கீழ்கண்ட நாடுகளுக்கு விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. ஈரான், ஜோர்டன், லெபனான், ஈராக். அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி எண்ணிக்கை மாற்றமடைய சான்ஸ் இருக்கு. இந்த முடிவை செயல்படுத்துவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் குவைத். இதை சுருக்கமா சொல்லணும்னா டிஜிசிஏ குவைத்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏன் இந்த தடை விதிச்சிருக்காங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, விமான பாதுகாப்பு கருதி, அப்புறம் வான்வழி அபாயம், பயணிகளின் உயிர் பாதுகாப்பு கருதியும், குவைத் தேசிய பாதுகாப்பு கருதியும் தான் இந்த தடையெல்லாம் விதிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விமானங்கள் வழக்கம் போல் செயல்படும், சில சமயங்களில் தான் தாமதம் ஏற்படும். ஆனால் இப்போது முழுமையான தற்காலிக நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த உத்தரவு வரை அமலில் இருக்கும். நெக்ஸ்ட் பயணிகள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகளுக்கு பயணம் செய்ய இருந்தவர்கள் குவைத் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கணும், ஏர்லைன் கஸ்டமர் கேர் தொடர்பு கொள்ளணும், அப்புறம் டிக்கெட் ரீஃபண்ட் இல்லைன்னா ரீஷெடியூல் செய்யணும். பயணிகள் குழப்பம் அடையாமல் இருக்க டிஜிசிஏ புதிய ஷெடியூல் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிட் பெர்மிட் புதிய முறை பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான அப்டேட். குவைத்தில் வேலை செய்கிறவங்க வெளியே செல்லணும்னா எக்ஸிட் பெர்மிட் தேவைப்படும். இந்த எக்ஸிட் பெர்மிட்டை நீங்கள் இனிமேல் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இல்லைன்னா சாயில் ஆப் மூலமாக ஆன்லைனில் பெறலாம். இந்த எக்ஸிட் பெர்மிட் எப்போது தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா, 1 ஜூலை 2025க்கு முன்னாடி பயணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸிட் பெர்மிட் தேவையில்லை. ஜூலை 1, 2025க்கு பின் கட்டாயம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எக்ஸிட் பெர்மிட் இருந்தால் தான் நீங்கள் பயணம் செய்ய முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பர்சனல் சர்வீஸில் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எக்ஸ்பெக்டட் லேபர் சர்வீஸில் இஸ்யூ எக்ஸிட் பெர்மிட் கொடுக்கணும். அதில் 2 தேதி கேட்கும். ஒன்று ஸ்டார்ட் டேட், இன்னொன்று எண்ட் டேட். ஸ்டார்ட் டேட் அப்படின்னா நீங்கள் பயணம் செய்கிற நாள். எண்ட் டேட் அப்படின்னா 2 அல்லது 3 நாளுக்கு பின்னாடி. ரிட்டர்ன் டேட் தேவையில்லை. ஏன் இந்த எக்ஸிட் பெர்மிட் முறை மாற்றம்னு பார்க்கலாம். முன்னாடிலாம் ஸ்பான்சர் அப்ரூவல் இருக்கணும், ஆஃபீஸ் விசிட் இருக்கும், பேப்பர் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் ப்ராசஸ் தான். அப்ளிகேஷன் மூலமாக தான் எக்ஸிட் பெர்மிட் அப்ளை பண்ணணும். இந்த டிஜிட்டல் ப்ராசஸ் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா விசா மிஸ்யூஸ் குறைக்கிறதுக்காகவும், இல்லீகல் ஸ்டே தடுக்கிறதுக்கு, கவர்மெண்ட் மானிட்டரிங்கை மேம்படுத்துறதுக்காகவும் தான். யாரெல்லாம் குவைத் நாட்டுக்குள்ளே வர்றாங்க, யாரெல்லாம் வெளியே போகிறாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலுமே கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆபத்தான கார் ஸ்டண்ட் சம்பவம் பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் சில வெளிநாட்டவர்கள் குவைத் சாலைகளில் ஆபத்தான கார் ஸ்டண்ட் செஞ்சுருக்காங்க. இதனால் பொதுமக்களின் உயிர் அபாயம், அப்புறம் போக்குவரத்து சட்டமீறல். இந்த நடவடிக்கையை கண்காணிப்பது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத். இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக கைது பண்ணிட்டாங்க, டிரைவிங் லைசன்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க, அபராதம் போட்டுருவாங்க, சிறை தண்டனை வழங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் பழைய விதி வர்சஸ் புதிய விதி பற்றி பார்க்கலாம். ஃப்ளைட் ரூல்ஸ் முன்னாடிலாம் வழக்கமான சேவை தான் இருந்தது. ஆனால் இப்போது பாதுகாப்பு அடிப்படையிலான நிறுத்தம் இருக்குது. எக்ஸிட் பெர்மிட் முன்னாடிலாம் ஸ்பான்சர் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு டிஜிட்டல் சிஸ்டம் தான் இருக்குது. டிராஃபிக் பனிஷ்மெண்ட் முன்னாடிலாம் வார்னிங் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ டைரெக்டாக ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் தற்போது பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கத்தில் மிகவும் கடுமையாக செயல்படுது. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ட்ராவல் ரூல்ஸை செக் பண்ணுங்கள், எக்ஸிட் பெர்மிட் டைமுக்கு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், டிராஃபிக் லாவை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.